ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கரங்களை மறுபடியும் கர்த்தருக்கு தட்டி நன்றி சொல்லுவோமா? 26ஆம் ஆண்டுக்குள்ள கர்த்தரங்களை நடத்துகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அதை கொஞ்சம் பதிச்சு கொஞ்சம் மெச்சஸ் பண்ணி காரியங்களை கொஞ்சம் சரிப்படுத்தி விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியங்கள் எல்லாம் முடிவா தெரியட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பதியுங்க கமரா. அல்லேலூயா, ஆமென். இந்த ஏசப்பாக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவன் உள்ள பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் அந்த பாடல்ல நாங்க படித்த பாடல்ல இன்னும் ஒரு அடியை நாங்க படிச்சு நாங்கள் அப்பாவுடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்த்து எங்களுக்கு திருவிருந்து பந்தி இன்னைக்கு புது வருஷத்துல திருவிருந்து பந்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். நினைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நடத்தும், புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையா எம்மை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக கட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக கட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். 2025 எங்களை நடத்தி 26க்குள்ள எங்களை கொண்டு கூட்டி வந்த கர்த்தருக்கு நன்றி. ஆமென். ஒருவேளை இந்த ஆண்டு ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். ஆமென். ஆயத்தப்படுங்க சபையை, ஆயத்தப்படுங்க, தனிப்பட்ட முறையில ஆயத்தப்படுங்க. அப்பா தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களை எல்லாருக்கும் புதிய ஆண்டு ஹாப்பி நியூ இயர், புது ஆண்டு வாழ்த்துக்கள். புதிய வருஷத்துல உங்களுக்கு வாழ்த்துதல்கள், இயேசுவின் நாமத்துல வாழ்த்துக்கள். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவே முத்திருத்துவம் ஒன்றாயிருக்க எங்கள் தகப்பனாகிய கர்த்தருடைய நாமத்துல இயேசு கிறிஸ்து நோர்வே இயேசு ஜீவிக்கிறார் நோர்வே சபை திக்க சந்தி 2 சபையின் சார்பில் உங்களுக்கு புது வருஷ வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை தேடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி சங்கீதம் 91 சொல்லுவோமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும்
உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்பின் மேல நீ நடந்து வாழ சிங்கத்தை மறுசெப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அப்பாவுல சந்தோஷமா இருக்கிறீங்க? புதிய ஆண்டை தந்த இயேசப்பாக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை எங்களுக்கு புதிய ஆண்டுக்குள்ள நடத்தி வருகிற பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபையா இந்த ஆண்டை தந்து எங்கள் பிதாவாகிய தேவன் எங்களுக்கு தந்த இயேசு என்கிற நாமத்தை இந்த ஆண்டில நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்த பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டியா பார்க்க நன்றி சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்துல புதிய ஆண்டு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு குறித்தாவதாக. ஆமென். ஒரு சின்ன காரியத்தை நாங்க பார்த்து திருவிருந்து கடந்து போய் நாங்கள் புதிய ஆண்டுல புதிய ஆராதனையை நாங்க முடித்துக் கொண்டு கர்த்தருக்குள்ள தொடர்ந்து அப்பா எங்களுக்கு தந்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்க ஓட போகிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் செப்பனியாவின் புஸ்தகம், பழைய ஏற்பாடு 1088வது பக்கம். நோஸ்க் பைபிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. செப்பனியாவின் புஸ்தகம், கமல தெஸ்தமென்ட், செப்பனியா தீர்க்கதரிசி ப்ரொஃபேட் இந்த புத்தகத்துக்கு போங்க. செப்பனியாவின் புஸ்தகத்துல நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? நாங்க ஆராதனை 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மணி மட்டும் 2 நிமிஷம் மட்டும் கர்த்தரை நாங்கள் துதித்தோம், பாடினோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், நன்றிகளை சொன்னோம், கர்த்தர் எங்களுக்கு செய்த காரியங்களை சொன்னோம். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் பிரேக் எடுத்து வெடி கொடுத்துறதெல்லாம் பார்த்தோம். மறுபடியும் நாங்கள் புதிய ஆண்டுல புதிய ஆராதனை, புதிய மாசம், புதிய நாள், புதிய ஆண்டு நாங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த இயேசு ஜீவிக்கிறார் சபையில நாங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கட்டாயம் இயேசப்பா தர வேண்டும் என்று நாங்க அடம் பிடிக்கிறது ஒரு நாள். அல்லேலூயா. என்று சொன்னா வேதத்துல இருக்கிற சகல வாக்குத்தத்தங்களும் எனக்கும் உங்களுக்கும் உரியது. ஆமென். பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் உரியது. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் அதுக்கென்று சொல்லி அடம் பிடிக்கிறது. ஆனாலும் நீங்க சில பேர் பார்க்கிறபடியினால அப்பாவுடைய கிருபையினால அப்பாவுடைய வேதத்திலிருந்து ஒரு சின்ன வாக்குத்தத்தத்தை நாங்கள் பார்ப்போம். ஆனா இதுதான் கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று நான் சொல்ல மாட்டேன். என்ன வேதத்தில் இருக்கிற எல்லாம் எங்களுக்கு தான். ஆமென். இதுவும் உங்களுக்கு தான். இதுல இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தான். அல்லேலூயா. இது கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணி நான் ஒரு வார்த்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் இதை கொடுக்கும்படி உங்களுக்கு இதுவரையில எனக்கு சொல்ல அப்பா சொன்னா சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனா ஒன்று எனக்கு தெரியும், கர்த்தர் இதுல எழுதி வச்சிருக்கிறது எனக்கு உங்களுக்கு தான். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம். செப்பனியாவின் புஸ்தகம், செப்பனியா நொஸ்கிலையும் செப்பனியான்னு தான் சொல்றது, என்ன நொர்வேஜன் பாசையில. அல்லேலூயா. 3வது அதிகாரம் 14வது 14 வசனத்தை நாங்கள் நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்க வாசிங்க. அல்லேலூயா. 14, 15. சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஷ்டவேலே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப வாசிங்க நீங்க. ஆமென். சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஷ்டவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஷ்டவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பாய். ஆமென், ஆமென். நோஸ்குல வாசிங்க. Herren har fridd deg fra dommen, drevet dine fiender bort. Herren Israels konge er hos deg. Du skal ikke lenger frykte noe.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, கர்த்தருடைய பார்வையில தேவ பிள்ளையே, நாங்கள் எல்லாம் அவருக்கு பிள்ளைகள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் பார்த்தோம், வேதத்துல பார்த்தோம். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் பிதாவானவர் எங்களுக்கு அனுப்பின நாமம், கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு. அல்லேலூயா. நாங்கள் பார்த்தோம் அந்த இயேசு எங்க இருந்து வந்தார், எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. ஆதியிலே தேவன் இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனுக்குள் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. முதலாம் யோவான் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்துல நாங்கள் பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவுக்கு பிள்ளைகள் ஆகும்படி இயேசு எங்களுக்கு பிதாவுக்குள்ளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் அனைவரும் இயேசுவை தெய்வம் பிதாவானவர் எங்களுக்கு அனுப்பினார், எங்களுடைய ரட்சகர் அவர்தான், அவர் தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் பிதாவானவர் என்ன செய்கிறார் என்றால், எங்களை இயேசுவை விசுவாசிக்கிற என்னையும் உங்களையும் தனக்கு குமாரனும் குமாரத்தையும் ஆக்கி விட்டார். ஆமென். ஆகவே செப்பனியாவின் புத்தகம் சொல்றது சீயோன் குமாரத்தியே. சீயோன் குமாரத்தி என்றால் என்ன? சீயோன் என்றால் என்ன? சீயோன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பர்வதம். என்ன? தேவன் வாசம் பண்ணுகிற இடம், பரலோகம். அப்ப சீயோன் பரலோகம் எங்க இருக்குது? ஏசப்பா சொன்னார், இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் இருக்கிறது. அப்ப சீயோன் பர்வதம் எங்களுக்குள்ள இருக்குது. அப்ப நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால நாங்க பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகளா இருக்கிறபடியால தேவனுடைய வார்த்தை எங்களை பார்த்து சொல்றது சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரனே, நானும் நீங்களும் தேவனுக்கு குமாரனும் குமாரத்திகளுமா இருக்கிறோம். அப்ப அந்த சீயோன் குமாரத்தி ஆகிய எங்களுக்கு கெம்பீரித்து பாடட்டாம். கெம்பீரித்து பாடட்டா என்ன? முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு உங்க கவலை பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி அங்கால போட்டுட்டு அப்பாவை ஆராதிக்கிற நேரம் முழு இருதயத்தோட நாங்கள் தேவனை பாட வேண்டுமாம். இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்திய நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தி என்றது நாங்கள் தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யட்டாம்? முழு இருதயத்தோடு. வேதம் சொல்லுகிறது முதலாவது கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும் அவரை ஆராதி. அல்லேலூயா. அதுக்கு ஒப்பான 2வது கற்பனை என்ன? உன்னை நீ நேசிக்கிறது போல உன் அயலானை நேசிப்பாயாக. அப்ப முழு இருதயத்தோடு, முதலாவது கற்பனையின் முதற் பகுதி சொல்லுகிறது முழு இருதயத்தோடு இஷ்டவேலே குமாரத்தையே நீ முழு இருதயத்தோடு அவரை களி கூர்ந்து பாடு. பிரச்சனைகள் வரும், தொல்லைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தொல்லைக்கு ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. அந்த இடுக்கமான பாதையின் வழியாத்தான் நாங்க போகணும். இந்த பூமியில நாங்க நல்ல சுகமாய் சௌரியமாய் நாங்க வாழ்ந்து ஆடம்பரமாய் வாழ்ந்து வசதியாய் பெரிய பெரிய மாளிகையில குடியிருக்க கூடாது இல்ல, பணக்காரனா இருக்க கூடாது இல்ல, எப்பவும் ஏழைகளை நினைக்க வேண்டும். நான் எவ்வளவுதான் கர்த்தர்களை உயர்த்தினாலும் அப்பாவுக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை, வெறும் குப்பை என்று எங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி அப்பாவை எங்களை வாழ்க்கையில நாங்கள் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர்களை எப்படித்தான் எவ்வளவா எங்களை ஆசீர்வதித்து வைத்தாலும் நாங்க ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாது. ஆசீர்வதிக்கிற தேவனை பார்த்து முழு இருதயத்தோடு என்ன செய்ய வேணுமா? அவரில் மகிழ்ந்து களி கூற வேண்டுமா? அல்லேலூயா. காரணம் என்னென்றால் கர்த்தர் எங்கள் ஆக்கினையை எங்களை விட்டு அகற்றி எங்கள் சத்துருக்களை எங்களை விட்டு விலக்கினாராம். ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு இருக்கிற ஆக்கினை என்ன? ஆக்கினை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் நித்திய நரகத்துக்கு போனோம். அந்த ஆக்கினையில இருந்து இயேசு அப்பா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய மரணத்தினால உயிர்த்தெழுதினால எங்களுக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய மரணத்தை எங்களுக்கு கேன்சல் பண்ணி விட்டார். அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? கர்த்தர் ஆக்கினையை அகற்றி விட்டபடியினாலே அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும், அதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். எதை? கர்த்தர்களுக்கு ஆக்கினையை அகற்றினபடியால எங்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டு. அல்லேலூயா. எங்கள் சத்துருக்களை எங்களை விட்டு விலக்கினார். எங்களை இவ்வளவு காலமும் போராட்டங்களுக்கால, பிரச்சனைகளுக்கால, சோதனைகளுக்கால எங்களை இழுத்து 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 எங்களுக்கு உபத்திரவங்களை கொடுத்த எல்லா சத்துருக்களின் கைகளிலும் இருந்து இயேசு அப்பா எங்களை விடுதலை பண்ணி இருக்கிறாராம். அதை விடுதலை பண்ணவரால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாராம்? எங்கள் நடுவில் இருக்கிறார். நாங்க கடந்த கிழமைகளை பார்த்தோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்துக்குள்ள உலாவுகிறவர். என்னத்துக்கு உலாவுகிறவராம்? எங்கள் சத்துருக்களை. இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு நாள் ஒரு செய்தி நான் எடுத்து நான் அதை குறிச்சு. அல்லேலூயா. என்னத்துக்கு கர்த்தர் எங்கள் நடுவில் உலாவுகிறாராம்? எங்கள் சத்துருக்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு. எங்கள் பாளையம் எங்கும் உலாவுகிறவரா இருக்கிறபடியினால உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுள். எங்களோட வீட்டுக்குள்ள பாளையம் என்றது எங்களோட வீடு.
அல்லேலூயா. முதலாவது எங்களுடைய நாங்கள் வாழுகிற ஸ்தலம், வீடு, அது சுத்தமா இருக்க வேணும். அடுத்தது அதுக்கு மேல எங்களுக்குள்ள நாங்கள், எங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்க வேணும். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்குள்ள உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். எனக்குள்ள சொன்னா எனக்குள்ள உலாவுறவர், எங்களுக்குள்ள சொன்னா எங்கள் நடுவில் உலாவுறவர். அது எப்பவும் சுத்தமா இருக்க வேணும். அல்லேலூயா. எங்களோட வீடு சுத்தமா இருக்கணும், உடுப்புகள் சுத்தமா இருக்கணும். துவைக்கிற உடுப்புகளை கூட ஒரு சைட்ல போட்டு அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு, துவைக்கிற நேரத்துல துவைக்கிற நேரத்துல துவைச்சு எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். உடுப்புகளை சுத்தம் பண்றது போல எங்களையும் நாங்கள் சுத்தப்படுத்தி எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்வமா இருந்தால் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவையா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். தேவனாகிய கர்த்தர் இயேசு. அதுக்காக இன்றைக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்காக எங்களோட வாழ்க்கையில தீங்கி வராது என்று சொல்லி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முன்னுக்கு எடுத்து வைக்காதீங்க. இது குறிப்பிடுகிறது பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நாங்க தீங்கை காண மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்க என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை, புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா சேர்ந்து புல்லு மேயும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த காலம் மறுபடியும் வருகிறது தேவ பிள்ளையே. இந்த பூமியிலே அது நடக்கும். நாங்கள் அன்னைக்கு இங்க இருப்போமோ எனக்கு தெரியாது. நாங்கள் அன்னைக்கு இங்க இருக்கக்கூடாது என்று சொன்னா அதுக்கு முதல் இயேசுவுடைய இரகசிய வருகை வரும். அல்லேலூயா. அந்த வருகையில நாங்கள் எல்லாம் போயிட வேணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒருவேளை தப்பித்தவர் யாராவது அந்த காலத்துல இயேசு அப்பா இந்த பூமியில ஆட்சி செய்கிற 1000 வருஷ காலத்துல நீங்க இந்த பூமியில இருந்தா நீங்களா இயேசப்பாவை தேடி கண்டுபிடிக்க வேணும். அல்லேலூயா. ஒரு தினம் அங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டார். அதுக்கு நான் போக இல்லை, அது வேற காரியம். அல்லேலூயா. அந்த காலத்துல புலியும் ஆட்டுக்குட்டியும், இன்றைக்கு புலியும் மானும் உண்டமேயுமா? புலியும் ஆட்டுக்குட்டியும் உண்டா சாப்பிடுமா? இல்ல. புலி வந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சு சாப்பிட்டுடும் இல்லையா? ஆனா ஒரு காலம் வருகிறது, புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா சேர்ந்து விளையாடும். பாம்பு இருக்கிற புத்துக்களை தான் பாம்பு இருக்கிறது. அதுக்குள்ள குழந்தை பிள்ளை கைய விட்டு விரியன் பாம்பு, மிகவும் விஷமான பாம்பை கையில பிடிச்சது விளையாடும், தீங்கு செய்யாது. ஏனென்றா பிசாச தேவதூதனானவர் பிடித்து 1000 வருஷம் சங்கிலிகளினால கட்டி பாதாளத்துல அடைத்து வைக்கிற போது இந்த பூமியில தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. அதனால இந்த பூமி மிகவும் சமாதானமாய், பாவம் ஒருவரும் செய்யாத ஒரு பூமியாய் இந்த அப்பா இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சியில இந்த பூமி 1000 வருஷ அரசாட்சியை அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆனா அதே வேளையில எங்களுக்கு அங்கு சொல்லப்படுகிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த தீங்குகள் எல்லாம், இந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முதல் இயேசப்பா வந்து எங்களை கூட்டிக்கொண்டு போயிடுவார். அதுக்குத்தான் தேவ பிள்ளைய இந்த சபை, அதுக்குத்தான் தேவ பிள்ளைய இந்த தேவனுடைய வார்த்தை, அதுக்குத்தான் கர்த்தர் எங்களுக்கு 2026 ஆண்டு தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னதுக்கு? நாங்கள் அவருடைய வருகைக்கு பரிசுத்தமாகி ஆயத்தப்படுகிறதற்கு. நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட இருக்கிற கூட்டத்தாரையும் ஆயத்தப்படுத்து. அந்த எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்களோட பெரிய கூட்டம் இல்லாட்டாலும் இந்த குட்டி கூட்டம் ஆண்டவருக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரலோகத்துக்கு நீங்க வாங்க என்று சொல்லி ஏசப்பா சொல்லுவார். நாங்கள் பரலோகம் போறதுனால ஏசப்பாக்கு எந்த லாபமும் கிடையாது தேவ பிள்ளையே. எனக்கும் உங்களுக்கு தான் லாபம். அவர் அங்க நல்லா தான் இருக்கிறார். ஆமென். அங்க நல்லா இருக்கிறவர், சரியில்லாம ஒழுங்கு இல்லாம இருக்கிற எங்களோட வந்து அவர் கஷ்டப்படுறார். எந்த பிள்ளை, தந்த பிள்ளை, எந்த தகப்பனும் அப்படித்தான் செய்வான், எந்த தாயும் அப்படித்தான் செய்வான். தன்னுடைய சுகத்தை விரும்பாத தகப்பன் இருதயம், தாய் இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? தன்னுடைய சுகத்தை தன் பிள்ளையோட தன்னை ஒப்பிடுகிற போது தன் பிள்ளையுடைய நலத்தை விரும்புகிற தகப்பன் தாய், தன்னுடைய நலத்தை கூட விரும்பாதவர்கள். எத்தனை நீங்கெல்லாம் குழந்தை பிள்ளைகள் தான் நீங்க பிறந்திருப்பீங்க. குழந்தை பிள்ளைகள் உங்களுக்கு நடந்து தெரியாது. எத்தனை நாள் உங்களை தகப்பன் தாய் நித்திரை இல்லாம கண் முழிச்சு இரவிரவா நீங்க அழுகிற போது உங்களை வச்சு தாளாட்டி நித்திரையாக்கி சீலையில சுத்தி, அதுல சுத்தி, கம்பளியில சுத்தி, குளிராதபடிக்கு சுத்தி, நல்ல கீட்டர்களை எல்லாம் போட்டு எத்தனை நாள் நித்திரை இல்லாமல் தங்களுடைய சுகத்தை அவர்கள் வெறுத்து உங்களுடைய சுகத்தை அவர்கள் விரும்பினவர்கள். ஒரு சாதாரண தாய் தகப்பனே அப்படி இருக்குமா இருந்தா எங்களையும் உங்களையும் படைத்த வானாதி வானத்துக்குரிய தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய சுகத்தை அதிகம் விரும்புகிற தேவ பிள்ளை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நாங்கள் தீங்கை காணுவதில்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் இனி தீங்கை காணுவதில்லை. அடுத்தது எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை பரலோக வாழ்க்கை. நிச்சயமாக என் அப்பா இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு குறைவு இருக்காது. நிச்சயமாகவே அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து தன்னுடைய கிருபையினால் எங்களை மூடி தன்னுடைய மகிமைக்குள்ளாக எங்களை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். நன்றி அப்பா. திரும்பவும் அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் திருவிருந்துக்காக நாங்கள் கடந்து வருவோம். சீயோன் குமாரத்தியே, என்கிறத்து பாடு, இஷ்டவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின்
குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். எழுந்து நின்று ஜெபம் பண்ணி நாங்கள் திருவிருந்துக்காய் நாங்கள் கடந்து வருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எங்கள் ராஜா, எங்கள் அப்பா நல்லவர். ஆமென், அல்லேலூயா. எங்கள் நடுவில் விசேஷம் என்னண்டா, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். தேவ பிள்ளையே, எப்பொழுதும் எங்கள் நடுவில் இருக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. இனி நாங்கள் தீங்கை காணுவதில்லை. ஆமென். அதுக்காக தீங்கி வராதுங்க. நான் தீங்கை காணுவதில்லை. இந்த இடத்துல எங்களுக்கு பரலோகம் நிச்சயம். அதனால பரலோகத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு பரலோகத்தின் பிரஜைகளாய் நாங்கள் எப்பொழுது நடந்து கொள்வோம். இந்த புதிய ஆண்டிலே இந்த அப்பாவாகிய இயேசு தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி நம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிமேல் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தீங்கை காணுவதில்லை. ஆமென், ஆமென். நன்மைகள் பெருகும். ஆமென். நன்மைகள் பெருகிற போது தேவ பிள்ளையே கர்த்தரை நினையுங்க. முதலாவது இயேசுவை நினையுங்க. ஆமென். நன்மையை பார்க்காதீங்க, நன்மையை தருகிற இயேசுவை பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நன்மைகள் வாழ்க்கையில நிறைய வரும். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கபடியால நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும். எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வந்தாலும், விசேஷமா எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணம் வந்தாலும் பணத்தை பார்க்காதீங்க. முதல்ல என்ன செய்யணும், பணத்தை கண்ட உடனே அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய தசமாத்தை கொடுத்துட்டு மற்றதை உங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டுட்டு அப்பாவை துதிக்கிறத மறந்து போடாதீங்க. ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஏழைகளை நினைவு கூறுங்க. வாடி நல்லா கொடுங்க. எல்லாம் கொடுக்க 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 ஏசப்பா எங்கட பொக்கிஷத்தை நல்லா நிரப்புவார். ஆமென். 2025 நீங்க சொன்னீங்க, இந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு, இந்த ஆண்டு நான் நிறைய உழைக்க கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொன்னேன். ஆமென். நம்புவீங்களா? அவர் சொன்னது எல்லாருக்கும் விளங்காது. அல்லேலூயா. எங்களுக்கு விளங்கும், பாக்குறாங்களுக்கு விளங்காது. ஆமென், அல்லேலூயா. 16 வயசு, 12ஆம் வகுப்பு படிக்கிறார். அல்லேலூயா. இலங்கையில 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை 75,000 முளைக்குமா ஒரு வருஷம்? அல்லது 80,000 முளைக்குமா? அல்லது 10,000 முளைக்குமா? 1000 முளைக்குமா? அம்மா அப்பாவை தான் எதிர்பார்க்கும். அல்லேலூயா. ஆனா எவ்வளவு உழைச்சு எங்கள்கிட்ட பொக்கெட் பண்ணி இன்னும் எதிர்பார்க்கிறேன். அது அரசு உரிமை. அல்லேலூயா. ஆனாலும் பரவாயில்லை. ஏசப்பா சின்ன பிள்ளையா இருந்தா பெரிய இது என்ன விசேஷம் தெரியுமா? அந்த பிள்ளை எவ்வளவு உழைச்சாலும் நீங்களும் தான் அப்பாவை மறந்து போடாமல் அப்பாவுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அதனாலே அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பணங்கள் மாத்திரமல்ல, உயர்வுகள் மாத்திரமல்ல, படிப்பு மாத்திரமல்ல, பரலோகத்துக்குரிய காரியத்துல நீங்க உயர்ந்திருங்க. இந்த வருஷம் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் உங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். கொடுக்க பழகின நீங்க ஆண்டவருக்கு உங்களுடைய வருகிற வருமானத்துல தசமவாத்தை கொடுக்க பழகினீங்க. ஆத்துமாக்களையும் கொண்டு வந்து வெளியில அழிந்து போற ஆத்துமாக்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையா கொடுக்க பழகுங்க. அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யோசிக்காதீங்க, நான் வீட்டுக்கு இருக்கிறேன், நான் படிக்கிற இடத்துல எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டா, வனாந்திரத்தை பசுமையான நிலைமை மாற்ற கர்த்தராலே ஆகும். உங்களால முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காதுன்னு அப்பா சொல்லியிருக்கேன். ஏன்னா செய்கிறது அவர், நீங்க இல்லை, செய்கிறது அவர். ஆமென், அல்லேலூயா. முடியாததை முடிச்சு காட்டுவேன். நேற்றும் ஏதோ ஒரு காரியத்தை நான் நினைக்கிற போது எனக்கு ஞாபகம் வந்தது. வானத்தை பூமியை படைச்சு வைக்கிறது பெரிய காரியமா? வேதம் சொல்லுகிறது மனுஷர்களுடைய ராட்சியத்துல ஆட்சி செய்கிறார். மனுஷர்களுடைய ராட்சியத்துல ஆளுகை செய்கிறார். ஆமென். ஏசப்பாவாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். நன்றி சுவாமி. ஆமென். எங்கள் எல்லாருக்காகவும் சபைக்காக ஊழியக்காரி ஜெபம் பண்ணுங்க, திருவிருந்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் எங்கள் குறைகளை மன்னித்து திருவிருந்து பந்தயங்களை கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு பரிசுத்தம் தரும்படி, எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல புதிய வருடத்துக்காய் நன்றி. 1ஆம் தேதிக்காய் நன்றி அப்பா. கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். திருவிருந்துக்காய் நன்றி. அப்பாவுடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் ஏசப்பா. அப்பா இனிமேல் நீ தீங்கை காணாது இருப்பா என்று சொல்லி அப்பாவை நாங்கள் கெம்பிருத்து பாடப்பா. நீங்க கிருபை தருகிறதுக்காய் இந்த வருஷம் முழுவதும் எங்க அப்பாவை நாங்கள் கெம்பிருத்து பாடி அப்பாக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து கழிக்கதா எங்க அப்பா எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவதற்காக சொல்றேன் ஏசப்பா. அப்பா இது கர்த்தரால் ஆனது ஏசப்பா. அதற்காக உங்களுக்கு கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. வார்த்தைகள் எல்லாம் ஆமென் என்று நிறைவேற்ற தகப்பனுடைய வார்த்தையா இருக்கிறதுக்காக கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. அப்பா எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் ரத்தத்தினாலே இந்த வேலைகளை கழுவி அப்பாக்கு முன்பாக நாங்கள் எப்போதும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் காணப்படத்தக்கத அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த புதிய வருஷத்துல அப்பா இன்னும் பரிசுத்தத்துல ஒருபடி நாங்கள் இன்னும் மேன்மை அடைய இன்னும் நெருங்கி கிட்டி சேரத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாங்க பாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய ரத்தத்துக்காய் சரீரத்துக்காய்
தந்ததுக்காய் நன்றி சொல்றேன் ஏசப்பா. அப்பா இதை நான் வருமளவு நினைவு கூறும்படி செய்கள் என்று சொன்ன தகவல் எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா நான் பட்ட பாடுகளுக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி அப்பா. கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா கன மகிமை புகழ் எல்லாம் உங்களுக்கு தான் அப்பா. இந்த ஜீவன் உள்ள தெய்வம் அப்பா எங்களை மீட்டெடுத்த தகப்பனுக்கு தான் நேசப்பா. எல்லாவற்றையும் அப்பாவுடைய பாதத்துல வைத்து இயேசு ராஜாவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆய்க்கின தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே மறுபடியும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பந்தியை ஆண்டவரே கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காய், பெரிய கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கே கனத்தை மகிமையை செலுத்துகிறோம். அப்பா, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எங்களுக்கு உம்முடைய சரீரமாய் உம்முடைய ரத்தமாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காய் நன்றி சுவாமி. அநேகர் இதுல பங்கடையவும் அநேகருக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் எங்களை தகுதி உள்ளவர்களாக்குங்க. எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்களை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி இந்த நாளிலும் உம்முடைய பந்தியில பங்கடைய எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பா இயேசு அப்பா அப்பத்தை எடுத்து அதை பிய்த்து அவர் சீசர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். தகப்பனே இயேசப்பா, எங்களுக்காக பிக்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி அப்பா. நீங்கள் உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக ஆண்டவரை அடிக்க கொடுத்ததுனால நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை இந்த இடத்துல இருந்து ஆராதனை செய்யவும் என் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிடைத்த இந்த சலாக்கியத்துக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு அப்பா, எங்களுக்காக சிந்தப்பட்ட உங்களுடைய ரத்தத்துக்காய் நன்றி. இந்த 2026 ஆண்டு புதிய ஆண்டிலும் நாங்கள் ஆண்டுக்குள்ள நுழைகிற இந்த வேளையில எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பந்திய நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதில் பங்கடையவோ பகிர்ந்து கொடுக்கவோ எங்கள் யாருக்கும் எனக்கும் கூட தகுதி இல்லை. எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்கள் குறைகளை மன்னியுங்க. இதை உம்முடைய ரத்தமாய் உம்முடைய சரீரமாய் எங்களுக்கு மாற்றி தந்ததுக்காய் நன்றி. இதை உட்கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரை இவைகளை கை கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரமா இருக்கிறது. இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரமா இருக்கிறது. ஆமென். எனக்காகவும் பிக்கப்பட்ட இயேசுவோட சரீரத்துக்காய் கோடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். நன்றி இயேசப்பா. எனக்காகவும் சிந்தப்பட்ட உங்களுடைய ரத்தத்துக்காய் கோடான கோடி நன்றியா.
நன்றி தகப்பனே, கோடி நன்றி. நன்றி ஏசப்பா, கோடி நன்றி. என் தகப்பனாகிய கர்த்தருக்கு நன்றி, என் தெய்வத்துக்கு நன்றி, ஏசப்பாக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி, நல்ல வேளைக்காய் நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சோத்திரம் ஏசப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு இந்த கிருபையை நீங்க தந்ததுக்காக உம்முடைய நாமத்தையே நாங்கள் துதித்து கொண்டாடுகிறோம் அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உங்கள் பிள்ளைகளை எம்மை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினரை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினரை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் செம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். வைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். உமக்கு நன்றி, அதற்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேருக்கு ஜெபிச்சு விடுறது? ஆமென். வாங்க முன்னுக்கு, மனமண்டு வாங்க, இந்த இடத்துல இருங்க. மனமண்டு ஜெபம் பண்ணி காரியங்களை முடிச்சுள்ள. எல்லாரும் போய் பக்கத்துல ஜெபம் பண்றாக்கள் பக்கத்துல இருங்க. அப்பா இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்சு விடுறோம். எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆமென். இயேசு அப்பா இடத்துல எல்லாமே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்படி இருக்கட்டும். அல்லேலூயா. கோடி நன்றி ஏசப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வருஷத்தின் முதல் நாளிலேயே இந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால சபை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே அபிஷேக தைலத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் என்னையும் கூட ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய அன்பு, சமாதானம், ஐக்கியம் ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பு இந்த ஆண்டிலும் எங்களுக்கு நீங்க ஆண்டவரே சொன்னது போல ஏசப்பா, இந்த ஆண்டிலும்
நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே இனிமேல் தீங்கை காணாது நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த கிருபை எங்கள் எல்லார் மேலும் இருப்பதாக ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆக்கினை எல்லாம் நீங்கள் விலக்கி சத்துருக்களை எல்லாம் தூரத்துக்கு நீங்க துரத்தி விட்டபடியால இனி என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உம்முடைய கிருபை எங்கள் மேல பெருகிறபடியால நன்றி செலுத்துகிறோம். இறுக்கத்தின் ஆண்டு, சமாதானத்தின் ஆண்டு, சந்தோஷத்தின் ஆண்டு ஆண்டவரே. உம்முடைய தேவ பிள்ளைகள் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே மகிமையின் ஆண்டு. அப்பா, கர்த்தருடைய மகிமையை, இரக்கத்தை ஆண்டவரே, கிருபைகளை ஆண்டவரை பெருக பண்ணுகிறபடியால நன்றி செலுத்துகிறோம். பெருக ஆண்டவரை உதவி செய்யுங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய நல்ல ஆவி உம்முடைய செம்மையான பாதையில் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிற நாங்கள் அல்ல, கர்த்தரங்களை ஆண்டு கொள்ளுங்க. எங்களுடைய சிந்தனைகள் வேண்டாம் ஆண்டவரே, எண்ணங்கள் வேண்டாம், நினைவுகள் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ள பெருக எங்களை ஆசீர்வதியுங்க இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்கிறதுக்கு உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நீங்க உங்களுடைய பரிசுத்த கரத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலையும் வைத்து ஆண்டவரே அபிஷேகிங்களை அபிஷேகிங்க. உங்களுடைய அக்கினி இறங்கட்டும், உங்களுடைய பரிசுத்தாவின் அக்கினி இறங்கட்டும், பரிசுத்த மகிமை காணப்படட்டும் ஆண்டவரே. மரியாதை போல கம்பீரித்து உம்மை பாட ஆண்டவரே. அப்பா தகப்பனை எலிசபெத்தை போல ஆவியில நிரம்பி உம்மை துதிக்க ஆண்டவரை கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்தவான்களை போல நாங்கள் வாழ்ந்து, இயேசுவை போல வாழ்ந்து தேவனுக்குள்ள நாங்கள் கூட்டி சேர்க்கப்பட பரலோகம் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்த ஜெயம். அடியேனை உம்முடைய பாதத்துல என் குடும்பத்தையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நாமே எங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டுல பெரிய கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தபடியாக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் சுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட விடாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசு நன்மையினாலும் எங்கள் வாயை திருப்தி ஆக்குகிறார். கடலுக்கு சமானமா எங்கள் வயது திரும்ப வாழ பெய்து போல் ஆகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் எங்களோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து, துதிக்கன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து, துதிக்கன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து, துதிக்கன மகிமையெல்லாம் அவருக்கு நன்றி, நன்றி. ஆமென். அல்லேலூயா. அப்பா எப்பொழுதும் எங்களை இருதய சிங்காசனத்திலும் எங்கள் நடுவிலும் எங்கள் சபை நடுவிலும் பரலோகத்திலும் எப்பொழுதும் வீற்றிருக்கிறது. ஆமென். கண்களை மூடி என் அம்மாவுக்காக ஒரு முறை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வியாதியா இருக்கிற அம்மாவுக்காக ஜெபம், அவருக்காக மாத்திரம் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். திக்கு சந்தை சபையில காலமைக்கு இலங்கை நேரம் 9 மணிக்கு புதுவருஷ ஆராதனை அங்க இருக்குது. கர்த்தர் தாமே அவர்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் என் தாய்க்காக ஜெபிக்கிறேன். பலவீனமா இருக்கிற என் தாயுடைய அப்பா பாவமா இருந்தா மன்னிங்க. நீங்க எச்சரிச்சீங்க ஆண்டவரே. அப்பா திருவிருந்து காரியங்கள் போது எச்சரிச்சீங்கப்பா. வியாதிகள், பாடுகள் ஆண்டவர் இப்படி ஏதோ காரியங்கள் வைக்கப்பட்டு இருக்குது, கவனம் என்று சொல்லி எச்சரிச்சீங்கப்பா. கவனம் இல்லாம நடந்திருந்தா மன்னிங்க. அவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்துல யார்தானே ஆண்டவரை கவனமாய் நடக்கிறார்கள். எல்லாருடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியான இயேசப்பா, என் தாயை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பலவீனமா இருக்கிற என் தாய்க்கு பலப்படுத்தி அப்பா தாமே சகாயம் பெற பண்ணி ஆசீர்வதிங்க. காலமைக்கும் அங்க இலங்கையில இருக்கிற ஆராதனையை நீங்க ஆசீர்வதிங்க. உலகமெங்கும் இன்னுமாய் கொண்டாடப்பட போகிற புதிய வருஷ ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு புதிய வருஷம் பிறந்திருது ஏசப்பா.
அப்பா. இங்கிலாந்து தேசத்துல இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல புதிய வருஷம் அவர்களுக்கும் ஆண்டவரே. இன்னும் அமெரிக்கா தேசத்துல இன்னும் 6-7 மணி நேரத்துக்கு பிறகு ஏசப்பா. இப்படியாக ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு மாதிரி அப்பா. எங்களுக்கு 2026 ஆண்டை காண தந்தவர் மற்றவர்களுக்கு கண்டு அப்பாவை மகிமைப்படுத்த இந்த ஆண்டிலே அப்பாவுடைய வருகை இருக்குமா இருந்தால் உங்களோட நாங்கள் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட ஜெபிக்கிறோம். அநேகரை எங்களோடு உமக்குள்ளாக வாரிக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய பாதத்துல வைக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய கரத்தினால என் குடும்பத்தின் மேல, இந்த சபை மேல உங்களுடைய கரத்தை, உங்களுடைய பரிசுத்த பொற்கரத்தை எங்கள் மேல வைத்து எங்களை ஆசீர்வதிங்க, அபிஷேகிங்க, புதுப்பித்து விடுங்க. உங்களுடைய ஆவியினால நிரப்புங்க அப்பா. தகப்பனை பாவத்தை வெறுத்து பரிசுத்தமா உமக்கு வாழ உதவி செய்ய எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆத்தும ஆதாயம் அதிகம் செய்ய உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உலகத்துக்கு நீங்க வெளிச்சம் என்று சொன்னீங்களே, இந்த பூமிக்கு உப்பு என்று சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயும் பூமிக்கு உப்பாயும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அப்பாவுடைய வருகை தாமதித்தால் அப்பாவுடைய சபை கூடி நாங்கள் மறுபடியும் சந்தித்து தேவனை ஆராதிப்போம். இல்லாட்டா அங்க சந்திப்போம் அப்பாவுடைய சமூகத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எங்களுக்கு யாவையும் செய்து முடித்தார். ஆமென். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நன்றி. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.